தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அன்பு தாயார் அவர்களுடைய மரணம், அவர் விட்டு சென்ற அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாவருக்கும் மிகுந்த வருத்தத்தை, கண்ணீரை நமக்கு கொண்டு வந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது போல, இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தை மட்டுமே நம்மை தேற்ற முடியும், பலப்படுத்த முடியும். அருமையான தாய் அவர்கள் விட்டு சென்ற இடத்தை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, அவர் தாயை போல தேற்றுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆறுதல், தேறுதல் அப்படிப்பட்டதான ஒரு ஆறுதலாக இருக்கிறது. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிற தேவன். சில தருணங்களிலே மனிதர்களுடைய பிரிவு, நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது நமக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தும் போது மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே, அவருடைய பிரசன்னம் மட்டுமே நம்மை ஆறுதல் படுத்த முடியும். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு முறை எங்களுடைய சபையில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் அவர் மரித்து போனார். அவருடைய மனைவி 2 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விட்டுட்டு மரித்து போனார். அப்போது அந்த குடும்பத்தை போய் நாங்கள் சந்தித்து அந்த குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட ஆறுதலை சொல்வதென்று எனக்கு தெரியல. பொதுவாக இப்படிப்பட்டதான சமயங்களிலே நம்முடைய உறவுகளை இழந்து நிற்கிறதான தருணத்தில் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நம்ம சந்திக்கும் போது என்ன வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவது, என்ன சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவது என்று சொல்லி நம்ம வார்த்தையற்ற நிலைமையில தான் இருப்போம். அந்த சமயத்தில் அந்த குடும்பத்திற்கு சென்று அவர்கள் விட்டு சென்றவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்வது என்று நான் உண்மையிலேயே ஒரு ஊழியக்காரனாக அந்த இடத்துல சில வார்த்தைகளை சொல்லணும். ஆனால் அந்த மக்களுடைய துக்கம், அந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை பார்க்கும்போது என்ன சொல்வதென்றே தெரியாத ஒரு நேரத்தில் அந்த சகோதரி, இழந்து போன தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறதான அந்த சகோதரி அந்த மாதத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்க வாயினாலும் சொன்னாங்க. நான் அந்த இடத்துல போய் நிற்கிறேன், என்ன சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மாதத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை அவங்க சொன்னாங்க. இது என்ன வார்த்தைன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் தான் அந்த மாத வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சபை கொடுத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை அந்த சகோதரி அவங்க சொல்கிறாங்க, அவருடைய வாயினால் சொல்கிறாங்க, கண்ணீரோடு அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அழுகையின் மத்தியில் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொன்னார். அதனால் நாங்கள் கலங்க மாட்டோம் பாஸ்டர், நாங்கள் தைரியமாக இருப்போம். ஒருவேளை என்னுடைய கணவன் என்னை விட்டு சென்றாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எங்களை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார் என்று அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. பாருங்கள், ஒரு விசுவாச குடும்பத்தை அந்த சமயத்தில் அவர்களை எப்படி தேற்றுவதனே தெரியாத நேரத்தில் ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்து இந்த குடும்பத்தை தேற்றினார். அதுதான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற ஆறுதல். தேவனுடைய வார்த்தையில் உண்டாகிற ஆறுதல் என்பது அதுதான். நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் மற்றவர்களைப் போல நாம் துக்கப்படைய வேண்டிய அவசியம். நமக்கு துக்கம் உண்டு, இந்த பிரிவுகள் நமக்கு துக்கத்தை, வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட மற்றவர்களைப் போல நாம் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி இந்த 14:2 யோவான் 14:2 சொல்லியிருக்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படிப்பட்டதான வாசஸ்தலத்திலே அவர்கள் இளைப்பாறும்படியாக கர்த்தர் தம்முடைய மகளை அவர் சேர்த்து கொண்டார் என்பதுதான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
ஒரு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப இந்த பூமிக்கு அவர் வரும்போது தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் அவர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாளில் அவர்களை நாம் முகமுகமாய் காண்போம் என்ற ஒரு முழு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவித்ததான எல்லா சரீர பிரகாரமாக அருமையான தாயார்கள் அனுபவித்த எல்லா பலவீனங்கள், வியாதிகள், பல நாட்கள் அவங்க பலவீனத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள், வியாதியை சரீரத்தில் சுமந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வியாதி இல்லாத இடத்துக்கு அவர்கள் போயிருக்கிறாங்க, பலவீனமில்லாத ஒரு இடத்துக்கு அவர்கள் போயிருக்கிறாங்க. ஒரு இளைப்பாறுதல் நிறைந்த, சமாதானம் நிறைந்த, ஆறுதல் நிறைந்த ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் பட்ட பாடுகள், வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறது போல, இந்த பாடுகள் எல்லாவற்றை அவர்கள் மகிமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அவளை கொண்டு சென்றிருக்கிறார். இந்த உலகத்தில் தீமை போல தெரியக்கூடிய சில விஷயங்கள், விசுவாச வாழ்க்கையில், விசுவாச போராட்டத்தில் பல நேரங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்க அவங்க பல கேள்விகளை நம்மை குறித்து கேட்கலாம். இவங்க ஆண்டவரை நம்பி போனாங்களே, இவங்களுக்கே அவ்வளோ போராட்டம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒன்று தெரியும், இந்த பாடுகள் எல்லாம் மகிமையாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகளை கிறிஸ்துவுக்காக நாம் சந்திக்கிறோமோ அது எல்லாவற்றிற்கும் நிச்சயமாகவே பிரதிபலன் நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள் படுகிற எந்த பிரயாசம் விருதாவாய் போகாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த உலகத்தில் சில நன்மைகளை, இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்காய் சகிக்கிற பாடுகளுக்கான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருந்தாலும் கூட, ஆண்டவர் இனிமேல் தரப்போகிற மறுமையில் தரப்போகிறதான அந்த ஆசீர்வாதத்திற்கும் அந்த நன்மைக்கும் இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற எந்த நன்மையும் ஈடாக முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ இந்த பூமியில் யார் அதிகமாக ஆண்டவருக்காய் கிரியை செய்து ஆண்டவருக்காக பாடுகளை சகித்து இந்த பூமியில் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி கடைசி வரைக்கும் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற பிரதிபலன் வித்தியாசமாக தான் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஒன்று போல அவர் நிச்சயமாக பிரதிபலன் கொடுக்கறதில்லை. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினாலே அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை கொடுக்கிறவர். நாம் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறோமோ அவ்வளவு பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியில தான் நம்மால் கிரியை செய்ய முடியும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் செய்ய வேண்டிய கிரியைகள், பிரயாசங்கள் எல்லாம் இந்த பூமியில தான். இந்த பூமியில கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு பிரதிபலனை நம்ம நித்திய ஜீவன்ல அனுபவிக்க முடியும். நம்ம கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு நித்தியத்தில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதரர் சாம்சன் சதீஷ் அவர்களுடைய ஊழியத்திற்காக, அவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய தாயார், அவருடைய ஜெபம், அவருடைய விருப்பம், ஆண்டவர் அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் ஊழியத்தை நிறைவேற்றின பலமுறை பிரதருடைய ஊழியத்தை பார்க்கும்போது அவங்க அவ்வளவு தூரம் போராடி பிரயாசப்படுகிறத நான் பார்க்கிறேன். அவருடைய ஊழியத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகள், விசுவாசத்தில் அவர்கள் எடுக்கிறதான அந்த ஊழிய திட்டங்கள், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் காண்பிக்கிற அந்த வைராக்கியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் நிச்சயமாகவே இந்த ஊழியத்திற்குரிய பிரதிபலனை இந்த பூமியிலே சீக்கிரமாக பார்க்க செய்வார். ஆனால் அவங்க பரலோகத்தில் நிறைய சேர்த்து வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அவங்களுடைய ஓட்டம், அவருடைய தாயார் விட்டு சென்ற இந்த விசுவாசத்தை
அவருடைய ஊழியக்காரனாக இருந்து அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டம், ஊழிய ஓட்டம், கர்த்தர் உள்ளே கொடுத்திருக்கிற அந்த வைராக்கியம், அதற்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். ஆகவே அருமையான தாயார்கள் இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர்கள் தன்னுடைய மகனை குறித்து, தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை குறித்து, விசேஷமாக அந்த ஊழியத்தை குறித்து பல விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபமெல்லாம் வரும் நாட்களில் நிறைவேறுவதற்கு, நம்முடைய கண்கள் காண நிறைவேறுவதற்கு ஆண்டவர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்ம வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஒருவேளை அருமையான தாயார் இந்த பூமியில் ஓடின ஓட்டத்தை முடித்தவர்கள் பரலோகத்துக்கு சென்றாலும், அவங்க இந்த பூமியில் இருக்கும்போது என்ன காரியங்களுக்கெல்லாம் ஜபித்தார்களோ அந்த ஜபங்களை கொடுக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஜபங்களுக்கான பதிலை கொடுக்கிற தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் நிச்சயமாக 100% என்னால் அடித்து சொல்ல முடியும், அந்த ஜபங்கள் மரித்து போகல. காரணம், ஜபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஜபத்திற்கான பதிலை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இந்த நாளிலே நான் இந்த இடத்துல நின்று கொண்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், சொல்லக்கூடிய ஆறுதல் அதுதான். இந்த தாயார் விட்டு சென்றதான விசுவாசம், அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருக்காக எடுத்த பிரயாசங்கள், இது ஒன்று விருதாவாய் போவதில்லை. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேல் வைத்த பாசம், அந்த பிள்ளைகளுக்காய் ஜபித்த ஜபம், இதெல்லாம் வீணாய் போகிறதில்லை. ஊழியத்தில் நிச்சயமான ஒரு பதிலை காண ஆண்டவர் உதவி செய்வார். நம் ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆறுதலுக்காக பரலோகத்தின் தகப்பனே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த பகல் நேரத்திலும் ஆண்டவரே, அருமையான தாயாருடைய இழப்பு குடும்பத்திற்கு ஒரு மிகுந்த துக்கத்தை, இந்த பிரிவினால் கண்ணீரை கொடுத்தாலும் கூட ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. ஆண்டவர், அருமையான தாயாரை உடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீர் சேர்த்து கொண்டீர். அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவித்த பாடுகள், இந்த உலகத்தில் உமக்காக எடுத்த பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் பிரதிபலனை அவர்கள் காணும்படி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் 100% நிச்சயமாய் நம்பி உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த பூமியில் அவர்கள் ஓடின நல்ல ஓட்டத்திற்காக நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அவர்கள் விட்டு சென்றதான அந்த விசுவாச பாதையுடைய குடும்பத்தார், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் பற்றி கொண்டு நடக்க ஆண்டவரே, குடும்பத்தில் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அருமையான தாயார் எதிர்பார்த்தது போல அவர்கள் ஜபித்த ஜபத்தின்படி முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்து ஆண்டவரை சேவிக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்ததாமை கிருபை பாராட்டும். தொடர்ந்து இந்த அடக்காரதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் கிரியை செய்ய நாம ஒன்றை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.